வெல்கம் டு ஃபேக் ஐடி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ பட்டி டிங்கரிங். ZEE5 OTT தளத்தில் வந்திருக்கக்கூடிய கூசு முனுசாமி வீரப்பன் அப்படின்ற வெப்சீரிஸ். அந்த வெப்சீரிஸ் பற்றிய ரிவ்யூன்னு நினைக்கிறீங்களா? கிரிட்டிசிசம் நினைக்கிறீங்களா? ரோஸ்ட்னு நினைக்கிறீங்களா? நம்ம இரும்பு பெண்மணி அது என்னது? இது வரிசையாக வர்ற படங்கள்லாம் சும்மா எங்கள் இரும்பு பெண்மணியே வந்து உரண்டெழுத்து நிற்கிறீங்க. இதெல்லாம் சரியில்லாமல் ஆள் இல்லைன்றதுனால என்ன வேணாலும் பேசுவீங்களா? ஆள் இருக்கிறப்ப பேசியிருக்க முடியுமா உங்களால் அப்படின்னு சில பேர் கேட்குறானுங்க. அவனுங்களுக்கான பதில் இந்த எபிசோடினுடைய எண்டில் வச்சுக்கிறேன். ZEE5 OTT தளத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த கூசு முனுசாமி வீரப்பன் அப்படின்றது 6 எபிசோடில் வந்திருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ். ஏற்கனவே இந்த மாதிரி வீரப்பனுடைய கதையை வச்சு நிறைய படங்கள் வந்திருக்குது. அது இல்லாமல் ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸில் ஹண்ட் ஃபார் வீரப்பன் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ், அது உங்களுக்கு தெரியும். இந்த படங்கள், இந்த வெப் சீரிஸ் இதெல்லாம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, போலீஸ்னுடைய ஸ்டோரியை தான் சொல்லுச்சு. பட் இன்னொரு பக்கம் பீப்புள் வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி இருக்குல்ல, அதையும் சேர்த்து கவர் பண்ணியிருக்குது இந்த கூசே முனுசாமி வீரப்பன் அப்படின்ற வெப் சீரிஸ். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக டாக்குமெண்ட்ரி அப்படின்னா ஏதோ ஒரு நியூஸ் பார்க்குற மாதிரியும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பெருமளவு செலவு செய்து ரொம்ப முனைப்பு காட்டி ஒரு சினிமா பார்க்குற ஒரு எஃபெக்டை உருவாக்கியிருக்காங்க. நிறைய காட்சிகளை ட்ராமடைஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த காட்சிகளை தொகுத்து நமக்கு காட்டும் போது கூட ஒரு சினிமா பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்க வைக்குது இந்த வெப் சீரிஸ். அப்புறம் இந்த குற்றங்களின் காரணமாக போலீஸ் இவரை தேடுது, வலை போட்டு தேடுது அப்படின்றதுல இவர் காட்டுக்குள்ளார ஒளிந்து ரொம்ப காலம் வாழ்றாரு. போலீஸினுடைய கண்ணில் மண்ணை தூவி விட்டு வாழ்றாரு. இதன் காரணமாக அந்த மக்கள் அங்கே பாதிக்கப்படுறாங்க. போலீஸினுடைய அடக்குமுறையால் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதுக்கப்புறம் வீரப்பன் சில பேரை கடத்தி வச்சுக்கிட்டு ரான்சம் கேட்குறாரு, சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. அப்படி தான் கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்தி வச்சுக்கிட்டு கன்னட அரசுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு, சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. இப்படி இந்த 6 எபிசோடுகள் இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுது. இந்த கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்துறது கூட முடியுது இந்த 6வது எபிசோட். அடுத்து 2வது சீசனில் சில விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இது என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கியிருக்கு, இது அப்படியே ஓரம் வைங்க. அதே மாதிரியான ஒரு சூழலோட இன்னொரு படம் எடுத்திருக்காங்க. அதாவது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்திருந்த இந்த ஜிகர்தண்டா XX அப்படின்ற ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த படமும் இதே மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்டது தான். இதில் வீரப்பன் அதில் ஷெட்டானி அப்படின்னு காட்டில் யானைகளை கொன்று அதனுடைய தந்தங்களை திருடி ஸ்மகிள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மக்லர் பற்றிய ஸ்டோரி. பட்டு இது என்னன்னா, இந்த ஸ்மக்லரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரக்கூடிய ஒரு போலீஸ் படை என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கிற மக்களை பிடிச்சி வச்சு அவங்கள ரொம்ப அடக்குமுறைக்கு உட்படுத்தி அவங்கள ரொம்ப வதைக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைவாழ் மக்கள். இந்த மக்களில் ஒரு தலைவனாக ஒருத்தனை இவங்க கருதுகிற ஆளு தான் லாரன்ஸுக்கு இந்த படத்தில் அலியூஸ் சீசர் அப்படின்ற ஒரு பேர். அவர் கிளின்ட் ஈஸ்ட்வுட்னுடைய ஒரு ஃபேனாக வருகிறார். கிளின்ட் ஈஸ்ட்வுட்னுடைய ஃபேனாக வருகிற இந்த லாரன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஷெட்டானியை பிடிச்சிக்கிறார். பிடிச்சிட்டு போய் அவரை காவல்துறைக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு. சிஎம் இங்கே வரணும், இங்கே இருக்கிற எங்களுடைய மக்களை விடுவிக்கணும் இந்த வதை முகாம்கள்ல இருந்து அப்படின்றதுக்காக அப்படி ஒரு கண்டிஷனை போடுறாரு. ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குறாங்க நம்ம சிஎம். நோட் திஸ் சீன். ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு ஷெட்டானியை பிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இந்த வதை முகாம்கள்லேருந்து போலீஸ்லாம் கிளம்பிடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மக்கள்லாம் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு அமைச்சரை கூப்பிட்டு செருப்பால் அடிக்கிறார் அந்த சிஎம் அம்மா. அவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும், நடந்து தானே காட்ட முடியும். செருப்பால் அடிக்கிறார் அவ்வளோ பெரிய மனுஷனை. அமைச்சரும் இப்படி வாயை பொத்திக்கிட்டு அடி வாங்குறார். வாட் இஸ் திஸ்? இந்த மாதிரி வரலாற்றில் எங்கேயாவது நடக்குமா? எந்த ஊர்லேயாவது நடக்குமா? இந்த அநியாயம் நடந்துக்குதே, படத்தில் நடக்குதே. சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த கூசே முனுசாமி வீரப்பன் அப்படின்ற இந்த வெப் சீரிஸாக இருக்கட்டும், இல்லை ஜிகர்தண்டா XX படமாக இருக்கட்டும், இதை ஓரம் வச்சுட்டு பார்த்தா கூட வெற்றிமாறன் எடுத்தார் பார்த்தீங்களா, விடுதலை பார்ட் 1 அப்படின்ற ஒரு படம். அதில் பெருமளவு காட்சிப்படுத்தப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த தர்மபுரி அதை சுற்றியுள்ள பகுதியில் இந்த STF அப்படின்னா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற பேரில் இந்த தமிழக போலீஸாரும் கர்நாடகா போலீஸாரும் என்ன மாதிரியான அக்கிரமங்களை செஞ்சாங்க, என்ன மாதிரியான கொடுமைகளை அங்கே இருக்கிற ஏழை ஜனங்கள் மேலே நிகழ்த்தினாங்க அப்படின்ற விஷயத்தை அவர் காட்சிப்படுத்தி இருப்பார். இப்படி இன்னும் எத்தனை படங்கள் வரப்போதோ தெரில. நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு காப்பாற்றின இந்த ஒரு இரும்பு மனிதியா, அது பேர் என்ன சொல்கிறாங்க,
பூமி உள்ளவரை ஏதோ பாட்டெலாம் எழுதிக்கிறாங்களே, அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை இப்படி உடைக்கிறாங்க, சுக்குநூறாக உடைக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறேன். 1992 நம்ம இரும்பு பெண்மணியினுடைய ஆட்சிக்கு கீழே இந்த போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, சில ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரி இவங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் வாச்சாத்தி அப்படின்ற ஒரு கிராமத்தில் நிறைய மக்களை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போய் ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிறாங்க. இந்த சம்பவம் ஏன் நடந்தது அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்கிற காரணம், இங்கே இருக்கிற மக்கள் வந்து வீரப்பனுக்கு உதவி செய்கிறாங்க, சந்தனம் கடத்துறதுக்கு இவங்க வந்து பெருமளவு இவங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது, அதனால் விசாரிக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்படின்ற மாதிரியான கதைகளை அள்ளி விடுறாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா, இந்த வாச்சாத்தி அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய 18 பெண்களை கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்காங்க இந்த அதிகாரிகள். இந்த விஷயம் பெருமளவு பூதாகரமாக வெடிக்குது. வாச்சாத்தி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பயங்கரமாக பேசுபொருளாகுது. சிபிஐ கைக்கு இந்த கேஸ் போகுது. அதுக்கப்புறம் பல வருடங்கள் இந்த கேஸ் வந்து தர்மபுரியில் நடக்குது. தர்மபுரியில் நடந்ததுக்கப்புறம் இந்த பெண்களுக்கு தீர்ப்பு உறுதியாகுது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட ஹைகோர்ட்டில் வந்து இந்த தீர்ப்பு திரும்ப உறுதி செய்கிறாங்க. இப்படி 1992 இருந்து இந்த 1996க்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த வீரப்பனை தேடும் வேட்டை அப்படின்ற பிஸ்னஸில் பெருமளவு பாதிக்கப்பட்டது அங்கே இருந்த மலைவாழ் மக்களும் அங்கே இருக்கிற ஏழை எளிய ஜனங்களும் தான். எதுக்காக வந்த வீரப்பனை பிடிங்க வந்த அந்த வேலையை பார்க்க வேண்டியது தானே, எங்களால் முடியாது. ஏன் அப்படின்னா எங்களுடைய நெட்வொர்க் வந்து ரொம்ப சிறியது. அதாவது ஒரு 6000, 7000, 8000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு காட்டுக்குள்ளார எங்களால் உள்ளே நுழைய முடியாது. ஏன்னா அவன் கண்ணி வெடி வச்சுருப்பான், அவன் எந்த இடத்துலேருந்து தாக்குவான்னு தெரியாது. எங்களுக்கு காடை பற்றி நாலேஜ் கிடையாது. அப்போது காடை பற்றி நாலேஜ் உள்ளவங்க அங்கே இருக்கிற மக்கள், மலைவாழ் மக்கள், இல்லை வீரப்பனோடு தொடர்பு கொண்டு இருக்கிறவங்க. அப்போ வீரப்பன்கிட்ட இருந்து கேசட்டு போகுது, வீரப்பனுக்கு உணவு போகுது, இங்கேருந்து அரிசி போகுது, பருப்பு போகுது. அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற மக்களை வந்து நான் வாட்டி வதைக்கணும், அங்கே இருக்கிற பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது, ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து மின்சாரம் செலுத்துறது, இந்த மாதிரி வினோதமான வக்கரமான சில செயல்களில் ஈடுபடுகிறது ஸ்காட்லாண்ட் யார்டு. இந்த பிரச்சனையெல்லாம் அப்போவே பல ஊடகங்கள் வந்து பெருசாக பேசினப்பவையும் பூதாகரமாக வெடிக்கிறப்பவையும் இரும்பு பெண்மணிக்கிட்ட இருந்து பெரிய ரியாக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தான் சொல்லுவாங்களே, இலங்கையில் மக்கள் இருந்தப்போ கூட போர்னா மக்கள் சாவதான் செய்வாங்க, சண்டைனா சட்ட கிளியே தான் செய்யும் அப்படின்ற பதில் ரெடிமேடாக வச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா, இப்படிப்பட்ட தவறுகளை குற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த அதிகாரிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு மெடல் கொடுக்கலாம் இல்லையா? ஆனால் இந்த வீரப்பனை தேடும் வேட்டையில் பெருமளவு மக்கள் வந்து தன்னுடைய உயிரை இழந்திருந்தாங்க, உடமையை இழந்திருந்தாங்க, மன நிம்மதி இழந்திருந்தாங்க, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருந்தாங்க. எல்லா கொடுமையும் செஞ்சுட்டு அந்த மக்கள் மேலேயே, இந்த விக்டிம் மேலேயே வந்து கேஸை போட்டு தடா சட்டத்தில் உள்ளே அனுப்புனாங்க. 10 வருஷம் கழித்து வெளியே வந்த அவங்களுக்கு நீதி இன்னும் கிடைக்கல. ஆனால் இந்த எல்லா கொடுமையும் செஞ்சவங்களுக்கு பரிசு கிடச்சிருக்கு, நிலம் கிடச்சிருக்கு, எல்லாம் கிடச்சிருக்கு. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 2ஆம் உலகப் போரில் கொத்தா யூதர்களை கொன்னாங்க. யார் கொன்னாங்க அப்படின்னா, அதோ அந்த சார்லி சாப்ளின் மாதிரி மீசை வச்சிருப்பார் ஒருத்தர், அவர் கொன்னார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அது எங்கேயோ இப்போது 1945 நடந்த கதை. பக்கத்து நாட்டில் ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். அங்கேயும் இந்த மாதிரி வதை முகாம்களை போட்டு மக்களை கொண்டாங்க அப்படின்றதெல்லாம். ஆனால் நம்ம ஊரில், அதுவும் நம்ம நாட்டில் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராணி ஒருவர் தன்னுடைய மக்கள் மீதே தன்னுடைய காவலாட்களை வைத்து இந்த மாதிரியான அடக்குமுறைகளை செய்தார் அப்படின்றத நம்ம வந்து வரலாற்றில் எழுதி வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் எழுதி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே இன்னும் வரும் போல இருக்குது. கடைசியாக வீரப்பன் வந்து இந்த அரசியல் பிரவேசம், அரசியல் மாதிரியான கருத்துக்கள் இதெல்லாம் பேசுகிறப்போ மக்கள் மனசில் ஏன் ஒரு வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னா, நல்லது செய்யக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரவுடி பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. தன்னுடைய அடியாட்களை வைத்து அடக்குமுறையை செய்து ரவுடி வேலையை செய்யுது. அப்போது அந்த ஊரில் இருக்கிற சின்ன ரவுடியை வந்து மக்கள் பரவாயில்ல போல தான் நினைப்பாங்க. அதுதான் நடந்துக்குது, அதே தான் நடந்துக்குது. ஆனால் 1000 தான் இருக்கட்டும், இந்த ஜிகர்தண்டா XX படத்தில் கொஞ்சம் ஓவர் தான். வெள்ளை சொக்கையை போட்டுக்கிட்டு இப்படி குனிஞ்சிக்கிட்டு செருப்பால் அடி வாங்குகிற காட்சியெல்லாம் இப்படி காட்சி படுத்தியிருக்க தேவையில்லை. நிறைய காட்சி, இந்த ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறது, இந்த கட்சி ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நின்றுக்கிட்டு இப்படி கையை காட்டுறது, இதெல்லாம் வந்து காமிச்சிருக்க தேவையில்லை, கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இரும்பு பெண்மணிக்கு இன்னும் எத்தனை அடி தான் விழுவும் அப்படின்றது தெரில. இது பார்த்துட்டு சில பேர் கேட்குறாங்கன்னு சொன்னல, இதே வந்து அந்த அம்மா உயிரோடு இருக்கிறப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்டிருப்பியா? தைரியம் பார்த்து பேசியிருப்பேன் நீ, அப்போலாம் எங்கே போச்சு தைரியம், அப்போலாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க சில பேர். இன்னும் கால் கிடைக்கலல்ல, நீ அப்படி தான் பேசுவேன், தேடி கண்டுபிடி அப்புறம் பார்த்துக்கலாம்.
இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். அப்புறம் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து எங்களுக்கு செலுத்த முடியும். அது இல்லை வேறு ஏதாவது ஒரு முறை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை மீ எ காஃபி அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை எனக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் அந்த பை மீ எ காஃபினுடைய QR கூட இங்கே கொடுக்குறேன். அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த சப்போர்ட்டை எனக்கு கொடுக்க முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. பட்டி டிங்கரிங்.